ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜெயின் குரு, ரொம்ப ஒரு பாப்புலரான ஜெயின் குரு. அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் நிறைய அறிவுரைகள், கருத்துகள் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லும்போது சொல்லுவார், எப்பயுமே நீட்டாக இருக்கணும், டெய்லி குளிக்கணும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா துவைச்சி சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக போடணும் அப்படிலாம் சொல்கிறார். உடனே அங்கே இருக்க மக்களும், ஆமாங்க குருவே, எங்கள் உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது, நீங்கள் சொல்கிறத கேட்குறதுனால எங்களோட லைஃபு, எங்களோட வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊரில் லீன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு என்னென்னா டெய்லி குருட்ட வந்து உட்காரணும், குருட்ட வந்து டெய்லி பேசணும். அவர்கிட்ட இருந்த கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம் எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ணுவார், குருட்ட சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, குருவே குருவே, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, வாழவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றார். நான் எப்போ பார்த்தாலும் ஏழையாகவே தான் இருக்கணுமா, எனக்கு ஒரு புதையெல்லாம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு குருட்ட. குருவும் கேட்டு, உனக்கு சீக்கிரமே புதையல் கிடைக்கும் அப்படின்றாரு. அப்படியா சொல்கிறீங்க, எனக்கு புதையல் கிடைக்க போதான், நான் பெரிய பணக்காரனாக போகிறேன், நான் நிறைய ட்ரெஸ் வாங்குவேன், நிறைய டிஷ்ஷஸ் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சந்தோஷத்தில் குதிக்கிறார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறார். மறுநாள் பார்த்தீங்கன்னா, சரி குருவை பார்க்குறதானே டெய்லி, குருவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை இருக்குது. என்னடா இது மூட்டை அப்படின்னு மூட்டையை கொண்டு வீட்டுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே ஃபுல்லாக கோல்டு காயின், தங்க காசு ஃபுல்லாக இருக்குது மூட்டை. அவருக்கு ஒரே குஷி, சந்தோஷம் தாங்கவே முடியல, ஜம்ப் பண்ணுறாரு. ஆகா, புதையல் கிடச்சிருச்சே, தங்க காசாக கிடச்சிருச்சேன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அடாடா, யாராவது திருடி கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் போட்டான்னு வைங்க, இப்போ இங்கே ஏதாவது பிரச்சனை, போர்க்காவலர் வந்து நம்மளை தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, பிடிச்சிட்டு போவாங்க, நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பயம் வந்துருச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது. 2-3 நாள் ஆயிடுச்சு. அவரால் நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, குழப்பமாகவே இருக்கார். கடைசியில் ஒரு 3ஆவது நாள் அவருக்கு முடிவு பண்ணிட்டார், வேண்டாம், நம்ம 2 நாளாக நிம்மதியே இல்லாமல் இருக்கும், இந்த தங்க மூட்டையை கொண்டு போய் ஆற்றுல போய் போட்டுடலாம், ரிவரில் போய் டொமார் போட்டு வந்துடுவாண்டார். அதே மாதிரி மறுநாள் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிக்கிறார், 5 o'clock எந்திரிக்கிறார். தங்க மூட்டையை தூக்கிட்டு போகிறார். போய் ஆற்று தண்ணியில் போய் தூக்கி போட்டுட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு. யாருமே இல்லை. குடு வீட்டுக்கு கூடியாந்துடுறார். வீட்டுக்கு வந்துட்டு தான் யோசனை வருது, ஐயோ நம்ம 2 நாளாக குருவை போய் பார்க்கலையே, இந்த நடந்த விஷயத்த ஃபுல்லாக குருகிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக குருட்ட போகிறார். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். குரு சொல்கிறாரு, என்னப்பா நீ பண மூட்டை போட்டதே நான் தான் உங்கள் வீட்டை வாசப்பில் பண மூட்டையை வச்சுட்டு வந்தேன் அப்படின்றார். லீக்கு ரொம்ப அழகு வந்துடுச்சு, புலம்புறாரு. ஐயையோ, என்ன குருவே, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் மூட்டையை வச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு குருகிட்ட கேட்குறாரு. குரு என்ன சொல்கிறாரு, நீ டெய்லி என்னை பார்க்கவே இல்லை, டெய்லி என்கிட்ட உட்காந்து கதை அடிச்சுட்டு போவே இல்லை, ஆனால் தங்க காசை பார்த்தா மட்டும் என் ஞாபகம் வரலையா, என்கிட்ட வந்து கேட்டிருந்தா ஆமாம் நான் தான் தங்க காசை வச்சே நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு குரு கேட்குறாரு. அப்புறம்தான் அவருக்கு தன்னோட தப்பு, எப்பயும் டெய்லி வர்றவர் அந்த தங்க மூட்டை கிடச்சா நேராக வந்திருக்கலாம்ல குருட்ட, அது செய்யலை பாருங்க. அதுதான் தெளிவில்லாத மனசு, குழம்பி போன மனசில் எந்த நல்ல விஷயமே பண்ண முடியாது. குரு அதுதான் சொல்கிறார், மனசு தெளிவாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் சரி, மனசு மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். சிந்தனை எல்லாம் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வைக்கிற அடுத்த ஸ்டெப் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்ம குழம்பிட்டு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்ம தெளிவான முடிவெடுக்க முடியாது. மனசு சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.